வணக்கங்க. இன்றைக்கி தினமில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14/3/2026ங்க. இன்றைக்கி 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் என்ன? மொகஞ்சதாரோ ஹரப்பா என்றதும் நம் நினைவுக்கு வருவது. மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னா நாகரிகம். என்ன நாகரிகம்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம். பதில் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம். இது கிமு 2600 1900 வரைக்கும் உள்ளது. சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே பாருங்க, சீன ஆரம்பிச்சிருக்கு. கோவையில் உள்ள ஆறுங்க. கோவையில் இப்படி ஆறுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏனுங்க, புரியுதுங்களா? சிறுவாணி ஆற்று தண்ணி. சிறுவாணி ஆற்று தண்ணி பேசுகிறவங்கெல்லாம் இப்படி தாங்க பேசுவாங்க. இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, கேரளாவில் அட்டப்பாடி அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக எங்கே வருது? நம்ம கோயம்புத்தூர் வருதுங்க. சரி, 2 மேலேருந்து கீழே தூள் ஆரம்பிக்கும். டேஷ் கண்டால் தூர விலகு. யார் கண்டால் தூர விலகணும்? துஷ்டனை கண்டால் தூர விலகு. துஷ்டனை கண்டால் தூர விலகு. சரிங்களா? இப்போ துஷ்டனை கண்டால் தூர விலகு. இப்போ 3 மேலேருந்து கீழே. இனப்பெருக்கம் செய்ய முடியாத தன்மை. இதை மலையட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தனம். சரிங்களா? சரி, 7 இடமந்து வளம் பாருங்க. 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஜெயலலிதா நடித்த படம். ஜெயலலிதா நடித்த திரைப்படம் டேஷ் பேரழகி. ஈரான் நாட்டின் தலைநகர். ஈரான் நாட்டோட தலைநகர் என்னது? பாக்தாத். ஈராக். ஈரான் இல்லை, ஈராக். ஈராக் நாட்டோட தலைநகர் என்னது? பாக்தாத். ஸோ படம் பேர் என்ன? பாக்தாத் பேரழகி. ஜெயலலிதா எம்ஜிஆரில் நடித்த படம் பாக்தாத் பேரழகி. இந்த படம் 1973 வந்த படம். சரிங்க. 7 மேலேருந்து கீழே. நடிகர் முரளியின் மகன் அதர்வா நடித்த முதல் படம் டேஷ் காத்தாடி. பானா காத்தாடி. படம் பேர் என்ன? பானா காத்தாடி. 2010 வந்த படங்க. சரி, 10 இடமிருந்து வளம் என்ன? 2 எழுத்து 4 முடிஞ்சிருக்கு. கொடைக்கானலில் உள்ள ஆபத்தான மர்ம குகையை இந்த குகை என்று அழைக்கின்றனர். குணா படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. குணா கிச்சன். குணா குகை. 1992 குணா படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குகையை என்னன்னு சொல்கிறாங்க? குணா குகை. நம்ம இப்போ மஞ்சுமால் பாய்ஸில் எடுத்த படம் டெவில்ஸ் கிச்சன். பிரிட்டிஷ்காரங்க இதை டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் உள்ளே எந்த சைடில் போகணுன்னு தெரியாது, அவ்வளோ ஆழமாக போகும் வெட்டிக்கலை. குணா குகை. சரிங்க. 10 மேலேருந்து கீழே கூல் ஆன்சிக். மிக குறைவான பணம் கொண்ட நூல் சங்க நூல். மிக குறைவான பணம் என்ற பொருள். ஸோ குணா குகை போட்டுட்டோங்க. 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். மிக குறைவான பணம் என்ற பொருள் கொண்ட சங்க நூல். 8 தொகையில் இது உண்டு. 8 தொகையில் ஒரு நூல் உண்டு. என்னென்னா 8 தொகைன்னா என்னென்னா நச்சினை, குறுந்தொகை, ஐநானூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 இதில் குறுந்தொகைன்னு ஒரு இருக்கு. அப்படின்னா குறுந்தொகைன்னா கம்மியான தொகை. குரு இன் தோ கை. சரிங்க. இப்போ 18 இடம் வலம் பாருங்க.
அவர் டேஷ் டாக்டர் என்ற பெயர் எடுத்தால் நோயாளிகள் பலரும் அவரை அணுகினர். அவர் கைராசி டாக்டர்னா எல்லாரும் நிறைய பேர் அங்கே போவாங்க. ஸோ கை ராசி. ஸோ இங்கே இந்த சைடு உள்ள சால்வ் பண்ணி வந்துட்டோம். சரிங்களா? இப்போ 14 இடமிருந்து வலம் என்ன? தடியை கையில் சுழற்சியபடி இயங்கும் தற்காப்பு கலை. கையில் சுற்றக்கூடிய தடி அப்படின்னா சிலம்பம் தாங்க. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சிலம்பம் தற்காப்பு பயிற்சி முறை. சிலம்பம் கரெக்டாங்கிறதுக்கு இன்னும் பாருங்கள், இப்போ பார்க்கலாம். 12 மேலேருந்து கீழே 2வது எழுத்து சி. இந்த உணவு எழுந்தால் சாப்பிட தோன்றும். இந்த உணவுன்னா பசிச்சுன்னா எல்லாத்துக்கும் சாப்பிட தோணுங்க. பதில் என்ன? பசி. சரி, அப்போ சி கரெக்டு. 15 மேலேருந்து கீழே லேல ஆன்சர். உலக்கைக்குள் அதிர்ஷ்டம். உலக்கை அப்படிங்கிற வேர்டுக்குள்ள அதிர்ஷ்டம்னா லக்கு, இந்த சரிங்க. சிலம்பத்துக்கு லேவும் கரெக்ட் ஆகிடுச்சு. 15 மேலேருந்து கீழே 16 மேலேருந்து கீழே பேல ஆன்சர். ரெஜிஸ்ட்ரேஷன் திருமணம் அப்படின்பாங்க. பதிவு திருமணம்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன? தமிழில் பதிவு. சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து ஊ. யானைக்கு பயிற்சி அளிப்பவன். யானையை பார்க்கறவங்க பாகன். யானைக்கு பயிற்சி அளிப்பவனா ஊ வந்து தினமலர் அடிக்கடி பார்க்கலாம். மாவுத்தன். சரிங்களா? இப்போ இந்த சைடு சால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. 13 மேலேருந்து கீழே என்ன? திருடன். திருடனை கள்ளன் சொல்லலாம், களவன்னு சொல்லலாம். கல்வன் சொல்லலாம், இல்லை கள்ளன்னு சொல்லலாம். இங்கே 17 என்ன வருதுன்னு பார்ப்போம். அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். அரசு நம்மிடமிருந்து வசூலிப்பது. கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட இருந்து எல்லாத்துக்கும் என்ன வசூலிக்கும்? டேக்ஸ். ரோடு டேக்ஸ், வீட்டு டேக்ஸ், சாப்பாட்டுக்கு டேக்ஸ், எல்லாத்துக்குமே டேக்ஸு, வரி. சரிங்க. அப்போ 13 15லேருந்து கீழே திருடனை வந்து என்னன்னு சொல்லலாம்? கல்வன்னு சொல்லலாம். கல்லன்னு சொல்ல முடியாது, இங்கே வே வந்தாச்சு. ஸோ கல்வன். 13 இடமிருந்து வலம் என்ன? வளர்த்த டேஷ் மார்பில் பாய்ந்தது போல். வளர்த்த கடா மார்பில். நம்ம சொல்லிக் கொடுத்தவங்களே நம்மளை திருப்பி அடிக்காங்கன்னா அதை சொல்லுவாங்க பழமொழி. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது அப்படின்னு. சரிங்க. 11 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். மரவேலை செய்பவர். மரவேலையை பார்க்கவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டுனால் போடலாம், இச்சு ச. சரிங்களா? இப்போ 8 மேலேருந்து கீழே இருக்கை அப்படின்னா சீட்டு. உட்காரக்கூடிய சீட்டை வந்து என்னன்னு சொல்லலாம்? ச இம்மு வந்து இருக்கு. ஆசனம்னு சொல்லலாம். ஆசனம். சரிங்க. இப்போ இந்த சைடு சால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. நம்ம 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். கட்டுமஸ்தான. என்னது கட்டுமஸ்தான அப்படின்னா இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஹிண்ட் வந்துருக்கு. வாழ ஆன்சருக்கு. அப்போ வாட்ட சாட்டமானன்னு சொல்லலாம். வாட்ட சாட்ட வாட்ட சாட்டமான. அப்படின்னு சொல்லலாம். வாட்ட சாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு பார்த்த பொழுது டேஷ் முழுவதும் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. நட்சத்திரங்கள் எங்கே இருக்கும்? வானத்தில். வானம் முழுதும் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. சரி. 5 இடமிருந்து வலம் என்ன? அதிக வசதிகள் கொண்ட வீட்டில் குடியேறினால் அதற்கு அதிக டேஷ் தர வேண்டியிருக்கும். அதிக வசதி உள்ளதுன்னா அதிக வாடகைன்னு சொல்லலாம்.
ரொம்ப பெரிய வீட்டில் குடியாருன்னா அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும்ல. 4 மேலேருந்து கீழே. டேஷ் உதவாடி கெடு. இதுன்னு 4 பகையாளியை வந்து உதவாடி கெடு. பகையாளியாக இருந்தாலும் அவனை உதவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை சாதிக்குங்க அப்படிங்கிறது. பகையாளியை உதவாக்கி கெடுன்னு சொல்கிறேன். சரி, கடைசி 9 இடமெந்து வளம். இதுதான் கடைசி. கருணை எயில முடிஞ்சது. இதை வந்து தயை அப்படின்னு சொல்லலாம். தயைங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து தயாங்க வேர்ட்லேருந்து வந்துச்சு. இதுக்கு பேர் என்னென்னா அருள், அன்பு, கருணை அப்படிங்கிறது தான். அதான் கருணைங்கிறது. ஸோ இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். நேற்று யூடியூப்பில் இங்கிலீஷ் டப்பிங்கில் இருந்தனால ஆட்டோமேட்டிக் டப்பிங் இருந்துச்சு. இன்றைக்கி அதை டிசைட் பண்ணிவிட்டோம். உங்களுக்காக தமிழ்லேயே வந்துடுங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் 1 செகண்ட் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.